அடுத்த படம் அலைப்பாயுதே. இருவர் படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் இயக்கத்தில் ஷாருக் கான் கஜோல் கூட்டணியில் ஹிந்தியில் உருவாக இருந்த படம் தான் அலைப்பாயுதே. ஆனால் அந்த டைமில் லீனியராக இருந்த திரைக்கதையில் ஒரு பெரிய எரர் இருந்ததா மணிரத்னம் அவர்களுக்கு தோண அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் எழுதின கதை தான் தில்சே. சொல்லி வச்ச மாதிரி தில்சே படம் முடியும் போது அலைப்பாயுதே திரைக்கதையும் நான் லீனியராக உருவாக திருப்தியான மணிரத்னம் அதை தமிழில் உருவாக்கின திரைப்படம் தான் அலைப்பாயுதே. அடுத்த படம் ஆயுத எழுத்து. கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனர் மணிரத்னம் திரைக்கதை இயக்கத்தில் உருவாகிட்டு இருந்த படம் தான் யுவா. பெரும்பாலும் மற்ற படங்கள் மட்டும் இல்லாமல் தன்னோட படங்கள்லேயே ரீமேக் பண்ண விரும்பாதவர் தான் இயக்குனர் மணிரத்னம். ஆனால் யுவா படத்தின் ஷூட்டிங் ஹிந்தியில் போயிட்டுருக்கிற நேரத்தில் அந்த படத்தில் நடித்த விவேக் ஓபராய் அவர்களுக்கு விபத்து ஏற்பட அவர் ரிக்கவர் ஆகிற டைமில் தமிழில் இதே திரைக்கதையை இயக்கலாம்னு இயக்குனருக்கு தோண அப்படி உருவான திரைப்படம் தான் ஆயுத எழுத்து. இப்படி ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் பின்னாடி நடந்த சுவாரஸ்யத்தை சொல்கிறதே ஒரு புக்காக போடலாமே நீங்கள் நினச்சா ஆல்ரெடி தமிழில் அப்படி ஒரு புக் சில வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. அந்த புக் கான்வர்சேஷன் வித் மணிரத்னம். இந்த புத்தகத்தை உருவாக்கியவர் பரத்வாஜ் ரங்கன் அவர்கள். இந்த புத்தகம் மணிரத்னம் படைப்புகள் ஒரு உரையாடல்ன்ற பேரில் தமிழ்லையும் வெளியாயிருக்கு. மொழிபெயர்த்தவர் அரவிந்த் சச்சிதானந்தம் அவர்கள். இந்த படைப்பில் இருந்து உருவான ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லப்படாத படங்களில் சில படங்கள், அதாவது மௌனராகம், கடல், கன்னத்தில் முத்தமிட்டால், திருடா திருடா பற்றி தனியாகவே வீடியோ போடப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க மணிரத்னம் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம்.